சிப்லாவுக்கு எந்தெந்த மார்க்கெட்ல இருந்து வருது? இந்தியாவா இல்ல வெளிநாடுகளா? வாங்க அந்த வருவாய் பிரிவை பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். இந்த சார்ட்ட பாருங்களேன், ரொம்ப தெளிவா புரியும். சிப்லாவோட மொத்த வருமானத்துல 41%, அதாவது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி நம்ம இந்தியாவில இருந்து மட்டுமே வருது. அதுக்கு அடுத்த இடத்துல நார்த் அமெரிக்கா 27% பங்களிப்போட இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? சிப்லாவுக்கு இந்தியா தான் அவங்களோட கோட்டை. இப்போ இந்த டேபிள்ல பாருங்க, இது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, வருமானத்துல இந்தியா தான் நம்பர் 1. ஆனா வளர்ச்சியில அங்கதான் ஒரு ட்விஸ்ட். வளர்ந்து வர்ற மார்க்கெட்ஸும் ஐரோப்பாவும் தான் 20% வளர்ச்சியோட உன்னணியில இருக்கு. ஆப்பிரிக்கா மார்க்கெட்டும் 10% வளர்ந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, சிப்லா இந்தியாவை தாண்டி மத்த நாடுகள்லயும் ரொம்ப வேகமா தன்னோட கால்களை பதிச்சிட்டு வராங்க. ஓகே, இது வரைக்கும் நல்ல விஷயங்களை பார்த்தோம். இப்போ ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி கம்பெனியோட வளர்ச்சிக்கு எந்த விஷயங்கள் உதவுது, அதே நேரம் அவங்க சந்திக்கிற சவால்கள் என்னென்னு ஒரு பேலன்ஸ்டு வியூ பார்க்கலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால நல்ல பெர்ஃபார்மன்ஸ், வட அமெரிக்கால சேல்ஸ் மறுபடியும் பிக்கப் ஆனது. இதெல்லாம் வளர்ச்சிக்கு பெரிய சப்போர்ட். அதுலயும் முக்கியமா அமெரிக்கால அவங்களோட பயோசிமிலர் மருந்து லான்ச் பண்ணிருக்காங்க. பயோசிமிலர்னா என்னன்னா, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஒரிஜினல் மருந்தோட கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஆனா விலை குறைவான ஒரு வெர்ஷன். இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இன்னொரு பக்கம் அவங்களோட ரெவ்லிமிட் அப்படிங்கிற மருந்து விற்பனை குறைஞ்சதும் லாப வரம்புகள் அழுத்தம் இருக்கிறதும் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய சவால்கள்.